கிருபையுள்ள நல்ல தகப்பனே, இந்த காலை வேலைக்காக உமக்கு நன்றி சொல்லிடுவோம் ராஜா. அப்போ அந்த மே மாதத்தை புதிய மாதங்களை கத்த நீங்களை காண செய்துங்க. அந்த தயவுகளுக்காக, அந்த இறக்கத்திற்காக உமக்கு நன்றி. அப்போ அந்த காலை வேலையில் ஒவ்வொரு பகுதியிலும் ஆவியானவர் நீ கிரியேட் செய்யுங்க, நீர் வெளிப்படுங்க, எங்களோடு கூட பேசுவீராக. அப்பா, இன்னும் இந்த மாதத்தில் நாங்கள் என்ன செய்யணுங்கிற காரியத்தை எங்களுக்கு நீர் கட்சித்தாங்க. முழுவதுமாக ஒப்பு கொடுக்குறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கத்த நல்லவர். நம்ம சேர்ந்து சில பாடலை படுத்து கத்த நாமத்தை உயர்த்தலாம். நமக்கு தெரிஞ்ச பாடல் நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையேங்கிற ஒரு பாடல். நம்ம சேர்ந்து கத்த நாமத்தை இருக்கிற இடத்துல கத்தரை உயர்த்தலாம். தேங்க்யூ ஜீசஸ். நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே, நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே, நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. கிருபையே தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. கிருபையே தேவ கிருபையே, தேவ கிருபையே. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே, நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே, நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. காலையில் எழுவதும் கர்த்தரை துதிப்பதும், மாலையில் காப்புடன் இல்லம் வருவதும் கிருபையே. காலையில் எழுவதும் கர்த்தரை துதிப்பதும், மாலையில் காப்புடன் இல்லம் வருவதும் கிருபையே. போக்கிலும் வரத்திலும் தூர பயணத்திலும், போக்கிலும் வரத்திலும் தொயர்ந்த பயணத்திலும், பாதம் கல்லிலே இடராம காப்பதும் கிருபையே. பாதம் கல்லிலே இடராம காப்பதும் கிருபையே. கிருபையே தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. கிருபையே தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே, நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே, உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. அக்கினி நடுவினிலே என்னை எத்திட நேர்ந்தாலும், தூதனாக நின்று என்னை காப்பதும் கிருபையே. அக்கினி நடுவினிலே என்னை எத்திட நேர்ந்தாலும், தூதனாக நின்று என்னை காப்பதும் கிருபையே. ஆலி நடுவினிலும் சீரிடு புயலிலும், ஆலி நடுவினிலும் சீரிடு புயலினிலும், நீர்மேல் நடந்து வந்து என்னை காப்பதும் கிருபையே. நீர்மேல் நடந்து வந்து என்னை காப்பதும் கிருபையே. கிருபையே தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. கிருபையே தேவ கிருபையே, தேவ கிருபையே. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே, நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும். நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே, நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. கண்ணீர் கவலைகளில் கஷ்ட நஷ்டங்களில், துஷ்டனின் கைக்கு விலக்கி காப்பதும் கிருபையே. கண்ணீர் கவலைகளில் கஷ்ட நஷ்டங்களில், துஷ்டனின் கைக்கு விலக்கி காப்பதும் கிருபையே. ஆட்சி தேர்ச்சியே அரவணை தீடும், ஆட்சி தேர்ச்சியே அரவணை தீடும், மாபெரும்
கிருபையே எங்கள் தேவ கிருபையே, மாபெரும் கிருபையே எங்கள் மாபெரும் கிருபையே, மாபெரும் கிருபையே எங்கள் தேவ கிருபையே, மாபெரும் கிருபையே எங்கள் தேவ கிருபையே, கிருபையே தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, கிருபையே தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, நான் நிற்பது நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே, நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் நிற்பது கிருபையே, நான் நிற்பது நிர்மூலமாகாததும் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் நிற்பது கிருபையே, நான் நிற்பது நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே, நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் நிற்பது கிருபையே, நான் நிற்பது நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே, நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பது கிருபையே, நிற்பது நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே, நான் நிற்பதும் அவர் கிருபையை கொண்டாடி, நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பது கிருபையே. தேங்க்யூ ஜீசஸ். அப்படி இருக்கிற இடங்கள்ல கண்களை மூடிக்கொண்டு ஒரு 10 நிமிஷம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். அப்படி இருக்கிற இடங்கள்ல ஒரு வார்த்தை சொல்லி, இந்த மாதத்துல கர்த்தருடைய மகிமை என் வாழ்க்கையில நான் இன்னும் காணட்டும், இன்னும் மகிமைகளை கர்த்தரின் வாழ்க்கையில. அப்படி கொஞ்ச நேரம் கண்களை மூடி, அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ராஜா, புதிய மாதங்களை நீர் தந்தீரே, எங்களுக்கு உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. எல்ஷடாய் சர்வ வல்லவரே, எல்லா நாமத்திற்கும் மேலான் நாமம் உடையவரே, மகிமை உள்ளவரே, உமக்கு நன்றி ராஜா. ஒருவரும் சேரக்கூடாத ஒளிதனில் வாசம் செய்கிறவரே, நீர் பெரியவர், நீர் மகத்துவம் உள்ளவர். அப்படி இருக்கிற இடங்களை உங்க நாவுகளை துறந்து அந்த நாமத்தை உயர்த்துங்க. வீடுகளில் இருக்கும் போது, ஆங்காங்க இருக்கும் போது அந்த நாமத்தை உயர்த்துங்க. அந்த நாமத்தை உயர்த்த அவர் நம்ம மத்தியில வெளிப்படட்டும். நம்மளுடைய பிரச்சனைகள் சிறுக, நம்மளுடைய போராட்டங்கள் சிறுக, அவர் பெருகட்டும். இந்த வீடுகளில் துதி உயர உயர, அந்த நாமம் உயர உயர, புலம்பல்கள் நீங்கட்டும் இயேசுவின் நாமத்தினால. ரபா ஷகா தியாந்துரே ஹேம்செஃபே லிப்ரோ ஷஹதலஸிபியாகரோ, எல்லாம் துதிக்க முடியாத அப்பா இன்மை எல்லாம் மாறுவதாக, ஜெபிக்க முடியாத இன்மை மாறட்டும் ராஜா. இந்த மாதத்துல இந்த நிலத்துக்குள்ள ராஜா அப்பா உம்முடைய வார்த்தைய, உம்முடைய மகிமை இறங்கட்டும். இந்த நிலத்துக்குள்ள உங்க மகிமை இறங்கட்டும். உங்க தேவ பிரசனம் எங்க மத்தியில இறங்குவதாக, இறங்கட்டும் ராஜா. தேங்க்யூ ஜீசஸ். மகிமை தேவ மகிமை, பலமா என் மேல் மகிமை இறங்கணுமே, மகிமை தேவ மகிமை, மகிமை என் மேல் மகிமை, மகிமை தேவ மகிமை, மகிமை என் மேல் மகிமை, என் மேல் மகிமை இறங்கணும். இந்த மாசத்துல என் மேல் மகிமை இறங்கணும், என் மேல் மகிமை இறங்கணுமே, இன்னும் பலமா
என் மேல் மகிமை இறங்கணுமே. காற்றாய் மலையா அக்கினியா என் மேல் 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 இறங்கணுமே. என் மேல் மகிமை இறங்கணுமே. எனும் பலமாய் என் மேல் மகிமை இறங்கணுமே. என் மேல் மகிமை இறங்கணுமே. எனும் பலமாய் என் மேல் மகிமை இறங்கணுமே. ஆயிரம் பேர்களில் சிறந்தோ ஆண்டவரே சுனீரே. ஆயிரம் பேர்களில் சிறந்தோ ஆண்டவரே சுனீரே. ஆயிரம் பேர்களில் சிறந்தோ நீர் ஒருவரே ஆண்டவரே சுனீரே. வீடி வெள்ளியே எந்தன் பிரியம் நீரே. என்றென்றும் தோளுதீடும் நீர் பெருகும் நான் சுருகட்டு ராஜா. வீடி வெள்ளியே எந்தன் பிரியம் நீரே. என்றென்றும் தோளுதீடுவேன். ஆராதனை ஆராதனை நாயகர் இயேசுவே. ஆராதனை வேந்தனும். அப்படி உயர்த்தி ஆராதிங்க. ஆராதனை நாயக நீரே. ஆராதனை வேந்தனும் இயேசுவே. ஆயுள் முடியும் வரை உம்மை உயர்த்திடுவே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவேன். ஆராதனை ஆராதனை நாயகர் இயேசுவே. ஆராதனை வேந்தனும். இந்த நாம் அவர் தவிர யாரும் துதிக்கவே முடியாது. ஆராதனை நீர் ஒருவரே உயர்ந்தவரே. ஆராதனை வேந்தனும். கடைசியா சொல்லி முடிக்கலாம். என் மேல் மகிமை இறங்கணுமே. எனும் பலமா என் மேல் மகிமை இறங்கணுமே. என் மேல் மகிமை இறங்கணுமே. எனும் பலமா என் மேல் மகிமை இறங்கணுமே. நல்ல பிதாவே, இந்த காலை வேளையில உம்மை ஆராதிக்க உம்மை துதிக்கிறதற்கு எங்களுக்கும் நீர் பாக்கியத்தையும் சாக்கியத்தையும் நீர் தந்தீங்களே. அந்த கிருபைகளுக்காக நன்றி. நீர் ஒருவர் மட்டுமே எங்களுடைய நாவுகளை எப்போதுமே உயர்த்தப்படணும். நீங்க மட்டுமே இந்த நாவு முழுவதும் எப்போதும் உங்களை துதிக்கிற துதியால உங்க நாமத்தினால உயர்ந்திருக்கட்டும்.
அப்பா கிருபை செய்யுங்க, முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாள் முழுவதும், இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் செய்ய வேண்டிய காரியத்தை எங்களுக்கு நீர் கற்பித்தாங்க. கீழ்ப்படிய கர்த்தர் இன்னும் கிருபை தாங்க. இயேசுவின் நாமத்தில் துதித்து ஜெயம் எடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமீன். அப்படியே நம்ம முதலாவதா ஒரு சில காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்க போறோம். முதலாவது எதுக்காக நம்ம ஜெபிக்க போறோம் அப்படின்னா, குழந்தைகளின் பாதுகாப்புக்காக நம்ம ஜெபிக்க போறோம். நம்ம நிறைய இடங்கள்ல நம்ம பார்க்குறோம், செக்ஷுவல் அபியூஸ் மாத்திரம் இல்லாம இப்ப இந்த சம்மர் சீசன்ல நிறைய குழந்தைங்களுக்கு லீவ் விட்டுருக்காங்க. ஸோ இந்த லீவை வந்து பிரயோஜனமாகவும் பயன்படுத்தணும். அது மாத்திரம் இல்லாம நிறைய கிராமப்புறங்கள்ல இருக்கிற குழந்தைங்க அந்த சம்மர் சீசன்ல கிணறு, வாய்க்கால் இந்த மாதிரி இடங்களுக்கு போய் விளையாடுறதுனால, குளம், ஆறுன்னு சொல்லி இந்த மாதிரி இடங்களுக்கு விளையாடுறதுனால அதுல தவறி விழுந்து நிறைய குழந்தைகள் வந்து இறந்து போறாங்க. ஸோ இப்படிப்பட்ட காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்க போறோம். இந்த சம்மர் சீசன்ல மாத்திரம் இல்லாம அது போக நிறைய குழந்தைகள் வந்து செக்ஷுவல் அபியூஸ்னால பாதிக்கப்படுறாங்க. ஸோ இந்த மாதிரியான காரியங்கள் இருந்து இஷ்டப்பா நல்ல ஒரு பாதுகாப்பு நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஜெபிக்க போறோம். எங்களை அதிகமா நேசிக்கிறீங்க நல்ல தகப்பனே. அப்பா அந்த நேரத்திலும் கூட இஷ்டப்பா இந்த குழந்தைங்களை உங்க சமூகத்தை நாங்கள் கொண்டு வருகிறோம் தகப்பனே. அப்பா ஆண்டவரே இஷ்டப்பா எங்க மாவட்டத்துல, எங்க மாநிலங்கள்ல, அப்பா ஆண்டவரே இஷ்டப்பா எங்க தேசத்துல இருக்கிற ஒவ்வொரு குழந்தைகளையும் உங்க கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. அப்பா என் தேவன் தாமே சுவாமி ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் அப்பா ஒரு பாதுகாப்பின் அரணாய் நீங்க இருக்க வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே இஷ்டப்பா அநேக குழந்தைங்க அப்பா என்னன்னே தெரியாம அப்பா தகப்பனே இப்படிப்பட்ட செக்ஷுவல் அபியூஸ்னால பாதிக்கப்படுறாங்க. அநேக குழந்தைகளை நாங்க பார்க்கிறோம் தகப்பனே. அப்பா இனி இப்படிப்பட்ட அவல நிலைகள் அப்பா எங்க தேசத்துல நடக்காதபடிக்கு அப்பா குழந்தைன்னு கூட பார்க்காம அநேக இடங்கள்ல இப்படிப்பட்ட காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறாங்களே தகப்பனே. அப்பா என் தேவன் இந்த இடத்துல ஒரு பாதுகாப்பை நீங்க கட்டளை வேணுமா செபிக்கிறேன். அந்த குழந்தைகளை பார்க்கிற யாருக்கும் அப்பா அப்படிப்பட்ட எண்ணங்கள் வராதபடிக்கு அப்பா நீங்க தாமே அப்பா அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பா இருக்க வேண்டுமா செபிக்கிறோம். ஆண்டவரே சப்பா அவங்க கூட இருக்கிற பெற்றோர் ஆண்டவரே சப்பா எல்லா நேரங்களிலும் அவங்க கூட இருக்க முடியாது. அப்பா என் தேவன் தாமே நீங்க அப்பா அவங்க கண்ணின் மணியை போல அப்பா எங்க பிள்ளைங்களை அப்பா நீங்க பாதுகாத்து கொள்ள வேண்டுமா செபிக்கிறோம் சுவாமி. அது மாத்திரம் இல்லாம இந்த டைம்ல சம்மர் சீசன்ல அநேக குழந்தைங்க தகப்பனே அப்பா நிறைய செய்திகளை நாங்க கேட்கிறோம் தகப்பனே. அப்பா வாய்க்கால்லையும், ஆறுகள்லயும், குளங்கள்லயும், கிணறுகள்லயும் அப்பா விளையாடுவதற்காக சென்று அநேக குழந்தைங்க தவறி விழுகிறாங்க. அநேக குழந்தைங்க ஆண்டவரே இயேசுப்பா தெரியாம விழுந்து அப்பா இறந்தும் போறாங்க தகப்பனே. அப்பா இந்த நேரத்திலையும் கூட இயேசுப்பா ஆண்டவரே அப்படிப்பட்ட குழந்தைங்களை உங்க கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே இயேசுப்பா குழந்தைங்க விளையாடதான் போவாங்க. ஆண்டவரே இயேசுப்பா குழந்தைங்களுடைய மனநிலை அப்படிதான் இருக்கும். இந்த நேரத்துல அப்பா அப்படிப்பட்ட காரியங்கள் மாற்றப்படட்டும் சுவாமி. அப்ப அந்த காரியங்கள்ல இருந்து அந்த இடங்கள்ல என் தேவன் நீங்க ஒரு பாதுகாப்பின் பட்டயமாய் நீங்க அந்த குழந்தைகளுக்கு இருக்க வேண்டுமா செபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே சப்பா இந்த சம்மர் சீசன்ல இப்படி இடறி விழுந்துட்டாங்க, குழந்தைங்க இறந்துட்டாங்க அப்பா அப்படின்னு சொல்லி செய்திகளை நாங்க கேட்காதபடிக்கு என் தேவன் தாமே நீங்க ஒரு பாதுகாப்பா இருக்க வேண்டுமாய் செபிக்கிறேன் தகப்பனே. அது மாத்திரம் இல்லாம அப்பா இந்த சம்மர் சீசன்ல அநேக வெயில் நிமித்தமாய் அநேக குழந்தைங்க பாதிக்கப்படுறாங்க தகப்பனே. அப்பா அது அப்படி இல்லாதபடிக்கு என் தேவன் தாமே அதுலயும் ஒரு பாதுகாப்பை நீங்க கட்டளிட வேண்டுமா ஜெபிக்கிறோம். அப்பா நீர் அப்படியா நீ செய்ய போவதற்காய் நன்றி. எங்க தேசத்துல இருக்கிற ஒவ்வொரு குழந்தைகளையும் அப்பா ஒவ்வொரு பிள்ளைங்களையும் உங்க கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. அப்பா சிறு பிள்ளைங்களை அதிகமாய் நேசிக்கிற தேவன் அல்லவோ தகப்பனே. அப்பா என் தேவன் தாமே எங்க பிள்ளைங்க மேல அப்பா உம்முடைய செட்டைக்குள்ளாய் வைத்து அப்பா எங்க பிள்ளைங்க மேல உம்முடைய கரம் இருப்பதாக எங்க பிள்ளைங்களை உங்களுடைய செட்டைக்குள்ளாய் வைத்து நீங்க மறைத்து நீங்க பாதுகாத்து கொள்ள வேண்டுமாய் செபிக்கிறேன் தகப்பனே. அவ்வாறாக எங்க தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு குழந்தைகளையும் உங்க கரத்துல இந்த காலை பொழுதுல நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. என் தேவன் தாமே நீங்க பாதுகாத்து கொள்ள வேண்டுமாய் செபிக்கிறோம். நீர் அப்படியா நீ செய்ய போவதற்காய் நன்றி தகப்பனே. உங்க கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆமென். குறிப்பாக நம்மளுடைய விஷனுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம்.
1 கோடி வாலிபர்கள் என்கிற விஷனை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. 1 கோடி வாலிபர்களை சந்திக்கிறதற்கான வாசல்களை கர்த்தர் நமக்கு திறந்து கொடுத்து கொண்டு இருக்கிறாங்க. இன்னும் அநேக மாவட்டங்கள், அநேக வில்லேஜ், அநேக மாநிலங்கள்ல ஆண்டவர் வாசல்களை திறக்கும்படியாகவும், இந்த வாலிபர்கள் கர்த்தருக்காக எழுப்பப்படும்படியாகவும், எழுப்புதல்ல இந்த வாலிபர்கள் பயனடையும்படியாகவும், கர்த்தருக்காக அவர்கள் தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்கும்படியாகவும் இந்த காலை வேளையில நம்ம தேசத்தின் வாலிபர்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை வேளையிலும் தகப்பனே, நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற தரிசனமான இந்த 1 கோடி வாலிபர்களை ஆண்டவரே சொந்தமாக்கி கொள்ளும் இந்த தரிசனத்துல அப்பா, நாங்கள் எங்கள் தரிசனத்துக்காக இந்த வேலையில வந்து நிற்கிறோம் தகப்பனே. நீர் முன் குறித்திருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் கர்த்தர் இந்த தரிசனத்தோடு இணைத்து ஆண்டவரே அநேகரை ஆதாயப்படுத்திக் கொள்ள கர்த்தர் கிருபை தருவீராக. ஆண்டவரே, வாலிப பிள்ளைகள் இந்த நாட்கள் பொல்லாதவைகளா இருக்கிறது, கடைசி காலமா இருக்கிறது. அநேக பாவங்களை பிசாசானவன் ஆண்டவரே அவர்களுடைய வாழ்க்கையில அப்ப அநேக வாலிபர்களுடைய வாழ்க்கையை முடிக்கிறதுக்கு திட்டம் பண்ணி கொண்டிருக்கிற இந்த வேளையில தானே நாங்கள் ஜெபிக்கிறோம். 1 கோடி வாலிபர்கள் ஐயோ இந்த பட்டணத்துல இருக்கிற எங்களுடைய வாலிபர்களை கர்த்தர் எங்களுக்கு சொந்தமாக்கி கொடுங்கப்பா. கர்த்தர் ஆண்டவரே, இந்த தரிசனத்தின் மூலமாய் அநேக வாலிபர்கள் சந்திக்கப்படட்டும். 1 கோடி வாலிபர்கள் சந்திக்கப்படட்டும். கர்த்தர் வாசல்களை திறந்து கொடுங்கப்பா. பட்டணங்கள்ல வாசல்களை திறந்து கொடுங்கப்பா. ஆண்டவரே, சபையில இருக்கிற வாலிபர்கள் ஆண்டவரே, இன்னும் உணர்வற்ற சூழ்நிலையில இருக்கிற வாலிபர்களை கர்த்தர் தொட்டு ரட்சிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். 1 கோடி வாலிபர் சந்திக்கப்படணும். கர்த்தர் தங்க மேல வச்சிருக்கிற திட்டத்தை அந்த வாலிபர்கள் அறிந்து கொள்ளணும் ஆண்டவரே. இந்த காலை வேளையிலையும் தகப்பனே ஆண்டவரே, கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த ஊழியத்துல அப்ப அநேக வாசல்கள் திறக்கப்படட்டும். நிறைய டூல்ஸை கர்த்தர் பயன்படுத்த உதவி செய்யுங்கப்பா. இந்த மேகசின் ஊழியம் நடந்து கொண்டிருக்கிறது, இதன் மூலமாய் அநேக வாலிபர்கள் சந்திக்கப்படட்டும். இந்த டியூனாமிஸ் மூலமாய், இந்த கிரைஸ்ட் லைக் மூலமாய் அநேக வாலிபர்களுக்குள்ள இது இன்ட்ரோடியூஸ் ஆகி அவர்களுக்குள்ள செல்லட்டும்பா. அவர்கள் இருக்கிற இடங்களை ஜெபக்குழுக்களை உருவாக்கி கர்த்தருக்காய் எழும்புகிற கிருபைகளை கர்த்தர் கொடுங்க ஆண்டவரே. அநேகரை சந்திங்க. அந்த பாவத்தின் கட்டில இருக்கிற அநேகருக்கு கர்த்தர் விடுதலையை கொடுங்கப்பா. இருளில் இருக்கிற வாலிபர்கள் வெளிச்சத்தை காணட்டும். அந்தகாரத்தில் இருக்கிற வாலிபர்கள் ஆண்டவரே வெளிச்சத்தை காணட்டும். அதற்கு கர்த்தர் எங்களையும் பயன்படுத்துங்க ஆண்டவரே. கர்த்தர் முன்குறித்திருக்கிற வாலிபர்களை ஆண்டவரே நீரப்பா இணைத்து கொடுக்கும்படியாய், தரிசனத்தோடு இணைக்கும்படியாய் இந்த காலை வேளையில உங்க சமூகத்துல நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. கர்த்தரே இந்த காரியத்தை செய்யும். கர்த்தரே வாசல்களை திறந்தருளும். கர்த்தரே இந்த வாலிபர்களை சந்தித்தருளும். அப்பா, உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலேயும் கர்த்தருடைய வார்த்தை கேட்கும்படிக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். கடந்த மாதம் முழுவதுமாய் கர்த்தர் நம்மை கண்மணி போல் பாதுகாத்து கொண்டார். இந்த புதிய மாதத்திலும், இந்த 5வது மாதத்தின் முதலாம் நாளிலேயும் தேவ சமூகத்துக்கு நம்மை கொண்டு வந்து அவருடைய வார்த்தை கேட்பதற்கு நமக்கு கிருபை பாராட்டின ஆண்டவருக்கு கோடான கோடி நன்றி பலிகளை நாம் ஏறெடுக்கலாம். கர்த்தர் நல்லவர். இப்பொழுதும் கூட இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்துக்காய் அவர் சமூகத்திலே காத்திருந்து ஜெபித்த பொழுது கர்த்தர் என்னோடு கூட பேசின வார்த்தையை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டதற்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். என்னோடு கூட குறித்துக் கொள்ளுங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம், யோவான் 15வது அதிகாரம், 5வது வசனம். யோவான் 15:5. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஆவியானவர் தாமே இந்த வார்த்தையின் மூலமாய் நம் மத்தியிலே இடைப்படுவாராக. வசனம் சொல்லுகிறது, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. இந்த மாதம் முழுவதுமாய் நாம ஒரு வார்த்தையின் கீழே ஒரு வார்த்தை அடிப்படையாய் கொண்டு நம்ம தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை நம்ம இந்த மாதம் முழுவதுமா
இதுல ஒரே ஒரு வார்த்தை, இந்த வசனத்துல ஒரு வார்த்தையை நம்ம தியானிக்க போகிறோம். நான் ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் இப்படியாக காண்பித்தார். இந்த மாதம் எப்படிப்பட்ட மாதமா இருக்கும்னா, தேவன் எதிர்பார்த்ததை நாம் அவருக்கு கொடுக்கிற மாதமா இருக்கும். நாம் அவருக்கு கொடுக்கிற மாதமா இருக்கும் அப்படிங்கறத ஆவியானவர் என்னோட கூட பேசினாங்க. இங்க வசனம் சொல்லுது, என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா, கனிகளை கொடுப்பவன் கனிகளை கொடுப்பான் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இட்ஸ் a month of fruitful. அவருக்கென்று நாம் பலன் அளிக்கும் மாதம், அவருக்கென்று நாம் கனி கொடுக்கும் மாதம், அவர் எதிர்பார்த்ததை நாம் கொடுக்கிற ஒரு மாதம், அவர் எதிர்பார்த்திருக்கிறதை நம்மிடத்திலே அவர் பெற்றுக்கொள்ளுகிற மாதம். இது எப்படி வேணாலும் சொல்லலாம். நாம பெற்றுக்கொண்டிருக்கிறோம், நாம ரிசீவ் பண்ணியிருக்கிறோம் ஆண்டவர்கிட்ட. ஆனா இந்த மாதத்துல ஆண்டவர் நம்ம எப்படி மாத்த போறாருன்னா, நாம கனிகளை உற்பத்தி பண்றவங்களா, கனிகள் நமக்குள்ள வெளிப்படுறவங்களா நம்மள மாற்ற போகிறார், நம்மை உருவாக்க போகிறார், நம்மை அப்படி தேவன் செய்ய போகிறார். நம்ம மிகுந்த கனிகளை கொடுப்பவனாய். எப்படி நம்ம மிகுந்த கனிகளை கொடுக்க முடியும்? நாம் அவரிலும் அவர் நம்மிலும், ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அப்படின்னு சொல்லுவோம். நாம் அவர்லையும் அவர் நமக்குள்ளேயும் நிலைத்திருக்கிற மாதிரி ஒரு 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 வாழ்க்கை வாழ்றவங்க தான் மிகுந்த கனிகளை கொடுக்க முடியும். அதுதான் முதல்ல சொல்லியிருக்க, அவர் திராட்சை செடியா இருக்கிறார், நாம் கொடிகளா இருக்கிறோம். அவருக்குள் நிலைத்திருந்தால் நாம் கனிகளை கொடுக்க முடியும். அவர் இல்லாம ஒண்ணும் செய்ய முடியாது. அவர் இல்லாம ஒண்ணும் செய்ய முடியாது. இன்னைக்கு நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம், நம்ம ரட்சிக்கப்பட்ட அனுபவத்துக்குள்ள இருக்கிறோம், ஊழியம் செய்யறோம். ஆனா அநேக நேரங்கள்ல எத்தனையோ காரியங்கள் செய்ய முடிஞ்சு நமக்கு நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு கனியை நம்மளால என்ன செய்ய முடியல, அநேக நேரங்கள் அதை கொடுக்க முடியல. கனியற்ற ஒரு வாழ்க்கை, அதாவது பலனற்ற ஒரு வாழ்க்கை. பலன் அப்படிங்கிறது சரீரத்தின் பலன் நான் சொல்லல. இது எந்த பலன் அப்படின்னா, ஒரு ஒரு தேவன் நம்மிடத்திலே ஒரு விதைய விதைச்சிட்டு, இந்த விதையிலிருந்து எப்போ ஒரு மரமா முளைச்சு அது ஒரு செடி வந்து அது மரம் வந்து அதுல இருந்து எப்போ கனி வரும் அப்படின்னு ஆண்டவர் காத்து கொண்டிருக்கிறது போல, நம்ம இடத்துல அனுதினமும் அவர் வார்த்தைகளை விதைத்து விட்டு காத்து கொண்டே இருக்கிறார். எப்போ என் பிள்ளை கனி கொடுப்பான், எப்போ என் மக கனி கொடுப்பான், அந்த கனியை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார். இந்த மாதத்துல ஒருவேளை பலனற்ற திராட்சை செடியாய் நம்ம இருந்திருக்கலாம், உபயோகமற்ற திராட்சை செடியாய் நம்ம இருந்திருக்கலாம், அநேக அநேக கசப்பான பழங்களை கர்த்தருக்கு கொடுத்திருக்கலாம். ஆனா இந்த மாதத்துல கர்த்தர் நம் கற்களை எடுத்து போட்டு வேலி அடைத்து நம்மை சுத்தப்படுத்தி நம்மள கசப்பான திராட்சை பழங்களை கொடுத்து நம்மள நல்ல ரசத்தை தரும், இனிமையான ரசத்தை தரும் திராட்சை பழங்களாக, நல்ல திராட்சை தோட்டமாக நம்மை மாற்ற போகிறார். எப்பொழுதுனா நாம் கொடியாக அவரில் நிலைத்திருக்கும் பொழுது, அவர் வார்த்தையில் நிலைத்திருக்கும் பொழுது, நம்மை திருப்புவதற்கு அவர் கரங்களிலே நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது, நம்ம வாழ்க்கையில மிகுந்த கனிகளை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். மிகுந்த கனிகளை நாம் பலனுள்ளவங்களா நம்ம மாறுறோம். அதுதான் வசனம், பலனுள்ளவர்களாய் மாறுகிறோம். அப்போ இந்த வசனத்துக்காக ஜெபித்து கொண்டிருந்த பொழுது தேவன் ஒரு அநேக இந்த மாதிரியான ஃப்ரூட்ஸ் இப்படி இருக்கிறது, அநேக பழங்கள் இருக்கிறத கனிகள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் காண்பித்து சொன்னது என்னன்னா, நீங்கள் பலன் அளிப்பீர்கள், நீங்கள் பலன் கொடுப்பீர்கள், யூ கோயிங் டு பி ஃப்ரூட்ஃபுல் அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு ஒருவேளை உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க ஃப்ரூட்ஃபுல் இல்லாம இருக்கலாம். உங்க உண்மையில இல்ல உங்க பரிசுத்தத்துல யூ மே நாட் பி ஃப்ரூட்ஃபுல். நீங்க அதுல தொடர்ந்து நிலைத்திருக்கல, இல்ல ஒருவேளை ஃப்ரூட்ஃபுல்லா இல்ல, செழிப்பு இல்ல, அப்படி இருக்கலாம். இந்த ஃப்ரூட்ஃபுல் அப்படிங்கிறது எதை குறிக்குதுன்னா, ஒரு ஆவிக்குரிய செழிப்பை குறிக்கிறது, ஒரு ஆவிக்குரிய மனம் மாற்றத்தை குறிக்கிறது, ஒரு கனிகள் நிறைந்த வாழ்க்கையை குறிக்கிறது. அந்த வாழ்க்கைய தேவன் ஒருவேளை நம்ம யோசிக்கலாம், ஆண்டவரே நான் எல்லாம் சரியா இருக்கிறேன், அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில என்னால ஒரு 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 கனிகளை என் வாழ்க்கையில நான் கொடுக்க முடியலையே, நான் பலனற்ற விதமாய் இருக்கிறேனே, நான் பலன் இல்லாமல் இருக்கிறேனே அப்படின்னா, அப்போ ஆவியானவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, நம்மை தேவன் கனி கொடுக்கிறவர்களாய் மாற்ற போகிறார். எப்படி மாற்ற போகிறார், இப்படி மாற்ற போகிறார், அதைதான் நம்ம பார்க்க போகிறோம். ஆவியானவர் நம்ம என்னோடு கூட பேசி உங்களுக்கு முன்பதாக வைத்து உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். நம்மை தேவன் கனித்தரும் திராட்சை செடியாய் வைத்திருக்கிறார். நீங்க பாருங்க, யோசேப்பு கனித்தரும் செடி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அவன் பலனுள்ள செடி. எப்ப அவன் கனித்தரும் செடியா இருந்தான் அப்படின்னு சொன்னா, அவன் அவன் எப்போ கனித்தரும் செடியாது, அது சாதாரணமா கனி கொடுக்கல,
நெருக்கத்திலும் சோதனையிலும் பலவீனத்திலும் பாடுகளிலும் நிந்தையிலும் அவமானத்திலும் துரோகத்தின் நடுவிலும் கனி கொடுக்கிறான். எல்லா இடத்திலும் கனி கொடுக்கிறவனா இருக்கிறான். எப்படி ஆண்டவர் அத அந்த ஒரு வசனம் அழகா சங்கீதத்துல சொல்லப்பட்டிருக்கும், அவருடைய வார்த்தை அவனில் நிறைவேறும் அளவும், அந்த வசனம் நிறைவேறும் அளவும் அவனை புடமிடப்பட்ட பின்பு அவன் கனி தரும் செடியாய் கனி கொடுக்க ஆரம்பித்தான். அந்த அந்த ப்ராசஸ், புடமிடப்பட்ட பின்பு அவன் கனி தரும் செடி. அதற்கு முன்னாடி கசப்பான பழங்கள் இருந்திருக்கலாம். அதுக்கு முன்னாடி அது அது திராட்சை தோட்டமா இல்லாம இருந்திருக்கலாம். அது இலைகளை வைத்துக்கொண்டு ஏமாற்றி கொண்டிருக்கலாம். ஆனா ஆண்டவர் இந்த மாதத்துல இந்த யோசேப்போட வாழ்க்கையில செய்தது போல நம்மையும் ஆண்டவர் கனித்தரும் செடியாய் மாற்ற விரும்புகிறார். அது ஆவியானவர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். என்னோடு கூட திருப்பிக் கொள்ளலாம். லூக்கா எழுதின சுவிசேஷத்துல லூக்கா 13வது அதிகாரம் எடுத்துக்கோங்க. 13வது அதிகாரத்துல அழகா ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. 6, 7, 8, 9 வசனங்கள்ல வாசிக்கலாம். அப்பொழுது அவர் ஒரு உவமையும் சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்திமரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதிலே கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமாய் இந்த அத்திமரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை. இதை வெட்டி போடு, இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது என்றான். அதற்கு அவன், ஐயா, இந்த வருஷம் இருக்கட்டும், நான் அதை சுற்றிலும் குத்தி எரு போடுவேன். கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் சரி, இனிமேல் அதை வெட்டி போடலாம் என்று சொன்னான் என்றார். இங்க ஒரு பகுதி சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன அப்படின்னா, ஒரு திராட்சை தோட்டத்திலே ஒரு அத்தி மரத்தை நட்டிருக்கிறார்கள். அந்த அத்தி மரத்திலே கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. திராட்சை தோட்டத்தின் நடுவிலே அத்தி மரத்தை நட்டிருக்கிறார்கள். அதிலே கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. தோட்டக்காரனை நோக்கி இப்படி சொல்றத பார்க்கிறோம். 3 வருஷ காலமா இந்த அத்தி மரத்துல கனியை தேடிட்டு இருக்கிறேன்ப்பா, ஒன்னும் காணோம். ஏதோ இதை வச்சுட்டேன், ஆனா ஒன்னும் காணோம். இதை வெட்டி போடு, இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது என்றான். அதற்கு அவன், அந்த தோட்டக்காரன் சொல்றத பாருங்க, இந்த வருஷம் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன். கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் சரி, இனிமேல் அதை வெட்டி போடலாம் என்று சொன்னான் என்றான். ஒரு ஒரு செகண்ட் சான்ஸ், ஒரு வாய்ப்பு யாருக்கு கொடுக்கப்படுகிறதுனா, அந்த அத்தி மரத்துக்கு மறுபடியுமாய் கொடுக்கப்படுகிறது. இது கனி கொடுக்க அவர்கள் என்ன செய்கிறார்கள் அப்படின்னா, தோட்டக்காரன் கொத்தி எரு போடுவேன், சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன். அப்போ தேவன் இதை எனக்கு தியானித்து கொண்டிருந்த பொழுது ஆண்டவர் எனக்கு சொன்னது என்ன அப்படின்னு சொன்னா, தேவன் நம் மீது கிருபை பாராட்டி இருக்கிறபடினால இந்த அத்தி மரத்தை போலதான் நம்மளுடைய வாழ்க்கையும். நாம் வெட்டி போடப்பட வேண்டிய நிலத்தை கெடுக்கிற கனியற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிற, இல்லைன்னா அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருந்தா கூட இந்த தோட்டக்காரன் சொல்றத பார்க்கிறேன். என்ன அப்படின்னா, நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன், இதுக்கப்புறம் கனி கொடுத்தாலும் சரி, கொடுக்காட்டியும் சரி, வெட்டி போடுவோம் அப்படின்னா ஒரு சான்ஸ் கொடுப்போம். நான் நம்புறேன், இந்த பலனற்ற திராட்சை செடியா இருக்கிற நம்மள, இல்ல உபயோகமற்ற திராட்சை செடியா இருக்கிற நம்மள ஆண்டவர் என்ன செய்ய போறாரு அப்படின்னு சொன்னா, அவருடைய மிகுந்த தயவினாலே, அவர் மிகுந்த இரக்கத்தினாலே தேவன் நம்மை சுத்திகரித்து நம்மளை கனியுள்ளவர்களாய் மாற்றப் போகிறார். அதுக்கு ஆண்டவர் எடுக்கிற அந்த முயற்சி, சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன். ஆண்டவர் பாருங்க எப்படி நமக்கு வரணும். இந்த இடத்துல ஒருவேளை அவர் தோட்டக்காரனா வந்தாதான் அந்த இடத்துல நமக்காக பேச முடியும் அப்படின்னு சொல்லி, அந்த தோட்டக்காரனா வந்து அந்த நிலத்தை கொத்தி எரு போடுகிறேன் அப்படின்னு சொல்லி இந்த வசனத்துல இருந்து நம்மோடு பேசுறாங்க. கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டாலும் சரி, அதை வெட்டி போடலாம் என்று சொன்னான் என்றார். அப்போ அந்த கனி கொடுக்கறதுக்கு அவங்க பண்ற ப்ராசஸ் என்ன அப்படின்னா, சுற்றிலும் கொத்தி எரு போடுவது. ஆவியானவர் இந்த பகுதியில இருந்து என்னோடு கூட பேச ஆரம்பித்த ஒரு காரியம், ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். அவன் எனக்குள் நிலைத்திருக்க கூடாதபடிக்கான சில காரியங்கள், பாவங்கள், அசுத்தங்கள், பலனற்று போகக்கூடியதான சூழ்நிலைகள், அந்த வார்த்தைகளை கேட்டும் பலனை அது கொடுக்க முடியாததான ஒரு 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 பலன் அவர்களுக்குள் புறப்பட முடியாதபடிதான ஒரு சூழ்நிலை இருக்கிறதா? அந்த நிலம் ஒருவேளை பாலா இருக்குது, அந்த நிலம் ஒருவேளை கெடுத்து கொண்டிருக்கிறது, இந்த நிலத்து நிமித்தமா தானும் வளரல,
கூட இருக்கிறவங்களையும் வளர விடல அப்படின்னு சொல்லும் பொழுது அதை வேண்டான்னு வெட்டி போட, வேற தோட்டக்காரனா இருந்தா வெட்டி போட்டிருப்பாங்க, வேற யாரோவா இருந்தா இது உபயோகம் அல்லதுன்னு தூக்கி போட்டிருப்பாங்க. ஆனா ஆண்டவர் தூக்கி போடல. அவர் கொத்தி எரு போடுகிறார், மீண்டுமாய் கனி கொடுக்கும்படிக்கு நம்மை திருப்புகிறார், மீண்டுமாய் கனி கொடுக்கிறவர்களாய் நம்மை மாற்றுகிறார். இந்த காலவேளையில பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், அந்த அனுபவத்துக்குள்ள இருக்கலாம், ஆவிக்குரிய பல அனுபவங்களுக்குள்ள இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நம்மிடத்திலே தேடுகிறது மிகுந்த கனிகள், மிகுந்த கனிகள், மிகுந்த கனிகள். அந்த மிகுந்த கனிகளை கொடுக்க முடியாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னா, நிலத்தை கெடுத்து கொண்டிருக்கிறதான ஒரு வாழ்க்கை. இலை மட்டும் இருக்குது, கனி இல்ல. ஆண்டவர் தேடி வரும் பொழுது கனி இல்ல. ஆனா தோட்டக்காரனை போல கர்த்தர் வந்து நமக்காய் பரிந்து பேசி சுற்றிலும் குத்தியறு போடுவேன். இந்த 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 கொஞ்ச நாள் இருக்கட்டும், இந்த ஒரு வருடம் இருக்கட்டும், இந்த ஒரு வருடம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒவ்வொரு நாள் கிடைக்கிற ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபை. இந்த இந்த ஒரு நாள் இருக்கட்டும், இந்த ஒரு நாள் இருக்கட்டும். அப்போ இன்னைக்கு ஆண்டவர் இந்த வார்த்தையில நம்மளை சுற்றிலும் குத்தியறு போட்டு கொண்டிருக்கிறார், நம்மை உருவாக்குகிறார், நம்மை பலப்படுத்துகிறார், நம்மை புதிதாக்குகிறார். நம்ம எப்படி எப்படி ஆக்கி என்ன செய்யறாரு அப்படின்னா, நம்மள கனி கொடுக்கிறவர்களாய் மாற்றுகிறார். அதுதான் ஆவியானவர் வந்து என்னோட கூட பேசின ஒரு காரியம். இதை குறித்து தியானித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர், இதை குறித்து நீ வருகிற நாட்கள்ல நம்ம இன்னும் தியானிக்கலாம். ஆண்டவர் ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நான் சொல்லிட்டு நான் ஜெபிக்க விரும்புகிறேன். எப்ராயிமை குறித்து நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த கனி அப்படின்னு சொல்லி நான் அதை வாசிக்கும் போது இந்த பகுதியை கர்த்தர் எனக்கு ஞாபகப்படுத்தினார். இந்த எப்ராயிமை குறித்து எனக்கு ஞாபகப்படுத்தினார். எப்ராயிம் அப்படின்னா ஈல்டிங் ஃப்ரூட்ஃபுல் அப்படின்னு சொல்லி அர்த்தமா. அவன் கனி உண்டாக்குகிறவன் அல்லது கனி கொடுக்கிறவன் அப்படின்ற மாதிரி ஒரு அர்த்தம் வரும். ஆனா இந்த எப்ராயிமோட வாழ்க்கை எப்படி இருந்தது, இந்த எப்ராயிம் யார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது, இந்த எப்ராயிம் யோசேப்பு குமாரன். இவன் யோசேப்பு பெற்றுக்கொள்ளும் பொழுது ஒரு வார்த்தை சொல்றத பார்க்கிறோம். என்ன அப்படின்னா, சிறுமைப்பட்ட தேசத்துல நான் சிறுமைப்படுத்தப்பட்ட அவமானப்படுத்தப்பட்ட ஒரு 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 அவமானப்படுத்தப்பட்ட சூழ்நிலையில இருந்த தேசத்துல என்னை பழுக பண்ணினார் என்று இளையவனுக்கு எப்ராயிம் என்று பெயரிட்டான் என்று சொல்லி ஆதியாகமம் 41:52 சொல்லப்படுகிறது. அப்படின்னா அதே அவமானம் வந்த பொழுது, நிந்தை வந்த பொழுது, பிரச்சனை வந்த பொழுது அவன் ஸ்தானத்தை விட்டு ஓடல, அந்த ஊரை விட்டு ஓடல. அவர் பலத்த கரத்துக்குள் அடங்கி இருந்தான். அந்த இடத்துல அவனுக்கு பலன் உண்டாக்கினார். அவன் ஒருவனாய் இருந்தார். அவனை பழுக பண்ணினார், அவனை எக்ஸ்பேண்ட் பண்றார், அவனை ஆண்டவர் பெருக பண்ணுகிறார், மல்டிப்ளை பண்றார். அவனோட வாழ்க்கையில ஒரு ப்ராக்ரஸே இல்லாம இருந்துச்சு, ஒரு மாற்றத்தை தேவன் கொடுக்கிறார். அதுதான் எப்ராயிம், பழுக பண்ணினார். இன்னைக்கு இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, இன்னைக்கு நம்மளையும் அப்படித்தான் நம்மளுடைய வாழ்க்கையில தேவன் நம்மளை எப்படி பார்க்கிறார்னா, நம்மை பலன் அளிக்கிறவர்களாய் பார்க்கிறார். நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, நம்ம ஒரு கனியற்ற வாழ்க்கையால இருக்கிறோம். யோசேப்பு கனித்தரும் செடின்னு சொல்லப்படுகிறது. ஆண்டவர் அப்படித்தான் பார்க்கிறார். அது எப்படி கனித்தரும் செடியானதுன்னா, அது நீரூற்றண்டையிலே கனித்தரும் செடியா இருந்தது. அது நீரூற்று அண்டையின் ஓரத்துல இருந்ததுனால கனித்தரும் செடியா இருந்த, அவர் வார்த்தையில நிலைத்திருந்ததால, அவர் வசனத்துல நிலைத்திருந்ததால மிகுந்த கனிகளை கொடுத்தது. ஆனா இந்த எப்ராயிம்னால கனி கொடுக்க முடியாத ஒரு வாழ்க்கை. பேர் வந்து பாத்தீங்கன்னா கனி கொடுக்கிறவன், ஈல்டிங் ஃப்ரூட்ஃபுல் அப்படிங்கிற ஒரு பேர் தான் அந்த எப்ராயிம்க்கு. ஆனா அவனுடைய வாழ்க்கை அப்படி இல்லை. அவனுக்கு கிடைச்ச ஒரு கிருபை எப்படி அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, அங்க ஆதியாகமத்துல 48வது அதிகாரத்துல எப்ராயிம் மனாசேயும் வந்து நிற்கும் பொழுது, யோசேப்பு தன்னுடைய தகப்பனிடத்துல கொண்டு வந்து தன்னுடைய மகன்களை ஆசீர்வதிக்க கேட்கும் பொழுது 13வது வசனம் ஆதியாகமம் 48:13 சொல்லுகிறது, அவ்விருவரையும் கொண்டு வந்து எப்ராயிமை தன் வலது கையினாலும் இஸ்ரவேலை இடது கைக்கு நேராகவும் மனாசை இடது கையினாலும் இஸ்ரவேலின் வலது கைக்கு நேராகவும் விட்டான். இப்படி கொண்டு வந்து யோசேப்பு கரெக்டா இவன் மூத்த குமாரன், இவன் இளைய குமாரன்னு இவனை இப்படி ஆசீர்வதிக்கிறதுக்கு கரெக்டா அவங்கள நிக்க வச்சிருக்கும் பொழுது, இஸ்ரவேல் மனமறிய தன் வலது கையை நீட்டி இளையவனாகிய எப்ராயிமுடைய தலையின் மேல், மூத்தவனாயிருந்த இடது கையை மனாசேயுடைய தலையின் மேல் வைத்தான் என்று சொல்லப்படுகிறது. யோசேப்பை ஆசீர்வதித்து பிதாக்களாகிய ஆபிரகாம் ஈசாக்கு வழிபட்டு வணங்கிய தேவனும் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் ஆதரித்து வந்தவரும் அப்படின்னு சொல்லி அவனை ஆசீர்வதிக்கிறது பாருங்க. 17வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது.
தகப்பன் வலது கை எடுத்து எப்ராயிம் மேல வைக்கும் பொழுது அது எனக்கு பிரியமில்லாதபடினால தகப்பனுடைய தகப்பனுடைய கை மனாசேயினுடைய தலையின் மேல் வைக்கும்படி எடுக்கும் பொழுது அப்படி அல்ல, இவன் மூத்தவன் அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் சொல்ற ஒரு வார்த்தை, அவன் தகப்பனும் அதை தடுத்து, எனக்கு தெரியும் என் மகனை, எனக்கு தெரியும், இவனும் ஒரு ஜனக்கூட்டமாவான், இவனும் பெருகுவான் அப்படின்னு சொல்லி அங்க ஒரு ஆசீர்வாதத்தை சொல்லிட்டு, இவன் எப்ராயிமை போலவும் தேவன் உன்னை எப்ராயிமை போலவும் மனாசேயை போலவும் ஆக்குவாராக என்று முன்னிட்டு ஆசீர்வதிப்பாங்க. அப்படி அப்படி சொல்லி அவங்கள ஒரு எக்ஸாம்பிளா அப்படி சொல்லி அந்த இடத்துல வைக்கிறத நம்ம பார்க்கிறோம். இவன் எப்ராயிமை குறித்து சொல்லும் பொழுது அவன் முதற் பேரான குமாரன், அவன் சேஷ்ட புத்திரன், இஸ் அ ஃபர்ஸ்ட் போர்ன் அப்படின்னு சொல்லி தேவனுக்கு பிரியமான கனிகளை கொடுப்பவன் அப்படின்னு சொல்லி அவனை குறித்து வேதம் எரேமியா 31:9 சொல்லப்படுகிறது. இந்த எரேமியாவோ இளையவன், இளைய குமாரன், அந்த மூத்த குமாரனுக்குரிய சேஷ்ட புத்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்திலே அவன் இல்லை. ஆனா அது எப்படி வந்தது நீங்க பாருங்க. நான் இதை இப்படி பார்க்கிறேன், என்ன அப்படின்னா, அவனோட வலது கை பக்கத்துல யார் இருக்கா? இப்ப மனாசே. அந்த பக்கம் இடது பக்கத்துல யார் இருக்கா? எப்ராயிம். இப்படி நிற்கிற இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில எப்ராயிமுக்கு நேரா இடது கை தான் வரணும். ஆனா இப்ப எப்படி வருதுன்னா கிராஸ் தான் வருது. இங்க இப்படி மனாசே மேல இங்க இடது கையும் எப்ராயிம் மேல ஆஹ் வலது கையும் வருது. இதை நான் பார்க்கும் பொழுது இது எப்ராயிமுக்கு கிடைத்த ஒரு கிருபை. அவன் ஒதுக்கப்பட்டவன், அதாவது அவன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான் அப்படின்னு சொல்லி பார்த்தா, அவன் அந்த சேஷ்ட புத்திரன் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு தகுதி இல்லை. ஆனா அவருடைய கிருபையினால ஆண்டவர் இந்த எப்ராயிமை தன் மூத்த பேரான குமாரன் என்று சொல்லி சொல்லுகிறத பார்க்கிறோம். இஸ் நாட் த சன், அது அவன் ஹீஸ் அ ஃபர்ஸ்ட் போர்ன் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அவன் ஒரு ஒரு தலைமுறையின் தகப்பன் அப்படின்னு சொல்லப்படுகிற ஒரு கோத்திர பிதா அப்படின்னு சொல்லப்படுறபடிக்கு ஆண்டவர் எப்ராயிமை உயர்த்தி வைக்கிறார். அப்படிதான் ஆண்டவனுக்கு பேரிடுறார், தேவனுக்கு பிரியமான கனிகளை கொடுப்பவன். ஆனா தொடர்ந்து நம்ம தியானித்தோம்னா அவனை குறித்து என்ன சொல்லப்படுகிறதுனா, ஓசியா 4:17 எப்ராயிமோ விக்கிரகங்களோடு இணைந்திருக்கிறான் என்று சொல்லப்படுகிறது. நடுவழியில அவங்கள குறித்து தியானிக்கும் பொழுது அவர்கள் தன் தாய் தகப்பன் எப்படி இருந்தாங்களோ அப்படி இல்லை, தன்னுடைய முற்பிதாக்கள் எப்படி இருந்தாங்களோ அப்படி இல்லை. அவர்களுடைய வாழ்க்கை, எப்ராயிமுடைய வாழ்க்கை விக்கிரங்களோடு இணைந்திருக்கிற ஒரு வாழ்க்கை. எரேமியா 31:20 சொல்லுகிறது. ஓசியா 5:11 சொல்லுகிறது, அவன் தகாத கற்பனைகளை மனதார பின்பற்றினானா எப்ராயிம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதே மாதிரி ஓசியா 7:8 சொல்லுகிறது, எப்ராயிம் அந்நிய ஜனங்களோடு கலந்திருக்கிறான், எப்ராயிம் திருப்பி போடாத ஒரு அப்பம் என்று சொல்லப்படுகிறது. அவன் எப்படிப்பட்டவனா இருந்தா, அவன் விக்கிரங்களோடு இணைந்திருக்கிறான், அவன் தகாத கற்பனைகளை மனதார பின்பற்றுகிறான், அந்நிய ஜனங்களோடு கலந்திருக்கிறான், அவன் திருப்பி போடாத ஒரு அப்பமாக திருப்பி போடாத அப்பமா இருக்கிறான். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருந்த இந்த இந்த எப்ராயிமை கர்த்தர் சந்திக்கிறான். சந்தித்து அவனை, அங்க வசனம் அழகா சொல்லப்பட்டிருக்கும், அவனை உருவாக்குகிறார். அவனை அந்த வசனத்துல அழகா 31:20 சொல்லப்பட்டிருக்கும், எப்ராயிம் எனக்கு அருமையான குமாரன் அல்லவோ, எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ அப்படின்னு சொல்லி, நான் அவனை எப்படி கைவிடுவேன், அவனை எப்படி மறப்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அன்பின் கயிறுகளால இழுத்து கொள்ளுகிற அந்த வார்த்தையை குறித்து அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கும். ஆவியானவர் இதெல்லாம் வாசிக்கும் பொழுது எனக்கு முன்னாடி இருந்த ஸ்டாண்ட் பாயிண்ட் எப்படின்னா, விக்கிரங்களோடு இணைந்து இருக்கிறவன், அந்நிய ஜனங்களோடு கலந்தவன், திருப்பி போடப்படாத அப்பம். ஆனா இவன் பேரு ஃப்ரூட்ஃபுல், இவன் கனி கொடுப்பவன், தேவனுக்கு பிரியமான கனி கொடுப்பவன் என்று எப்ராயிமை அழைத்தாலும், இந்த எப்ராயிம் எப்படி இருக்கிறான்னா, இஸ்ரவேல் கோத்திரத்துல இருந்து கொண்டு அவன் பலனற்ற ஒரு திராட்சை செடியா இருக்கிறான், பலன் அளிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கிறான், பலன் இல்லாத ஒரு செடியா இருக்கிறான். அப்போ இப்படிப்பட்ட இந்த எப்ராயிமை ஆண்டவர் இப்படி இருந்தவனா ஆண்டவர் எப்படி மாத்துறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த வார்த்தை ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருந்துச்சு. நீங்க அந்த அதே அந்த அதிகாரத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, அவன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான்னா, அந்த எப்ராயிம்ல ஓசியா 14:8 சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. 14:8 கடைசியா அவன் சொல்றது, இனி எனக்கும் விக்கிரங்களுக்கும் என்ன என்று எப்ராயிம் சொல்லுவான், நான் அவனுக்கு செவி கொடுத்து
அவன் மேல் நோக்கமாயிருந்தேன். நான் பச்சையான தேவதாரு விருட்சம் போல இருக்கிறேன். என்னாலே உன் கனி உண்டாயிற்று என்று எப்ராயிம் சொல்லுவான் என்று சொல்லப்படுகிறது. அதுக்கு முன்னாடி அவனுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? அவன் விக்கிரங்களோடு இணைந்திருக்கிறவன், கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்தவன். இன்னும் நிறைய பாத்தீங்கன்னா, ஆஹ் 12வது வசனம், ஓசியா 13:12 சொல்லுகிறது, எப்ராயிமோட அக்கிரமம் அவனை கட்டி வைத்திருக்கிறது இப்படின்னு எல்லாம் சொல்லப்பட்டிருக்கும். அவன் கர்த்தரை விட்டு தூரமா இருக்கிறது, அவன் தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்கிறது. இப்படி இருந்த இப்படி இருந்த எப்ராயிம கர்த்தர் கர்த்தர் சந்திக்கிறார், அவனுடைய வாழ்க்கையை மாற்றுகிறார். அவனுக்கு விரோதமாய் பேசின நாள் முதற்கொண்டு அவனுடைய இருதயம் அவனுக்காய் புலம்புகிறது. அவனை ஆண்டவர் சொல்றாரு, அவனை கைப்பிடித்து நடக்க பழகினேன், ஆனா நான் தான் அவனை குணமாக்கினேன் என்பதை அறியாமல் போனான். அப்போ ஆண்டவர் அதுக்காக அவனை வேண்டான்னு தூக்கி போடல. அவனுக்கு கயிர்களால கட்டி இழுக்கிற, தன்னுடைய அன்பின் கயிர்களால இழுத்து நுகத்தடியை எடுத்து போடுகிறவரை போல் இருந்து அவர்கள் பச்சமாய் சாய்ந்தவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தேன் என்ற எப்ராயிமை குறித்து சொல்லுகிறது. இப்படி இருந்தா எப்ராயிமை ஒரு ஃப்ரூட்லெஸ்ஸா இருந்தவன் ஆண்டவர் எப்படி மாத்துறாரு? ஃப்ரூட்ஃபுல்லா மாத்துறாரு. பலனுள்ள திராட்சை செடியாய் மாற்றுகிறார், பலன் அளிக்கிறவனாய் மாற்றுகிறார். ஒரு வசன மத்தியில் அழகாய் சொல்லப்பட்டிருக்குது, சில விதை விதைக்க புறப்பட்டான் என்று சொல்லி ஒரு வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். அநேக இடங்களிலே அந்த விதைகளை விதைக்கிறார்கள். நல்ல இடத்துல விதைக்கிறாங்க, முள்ளுல இடத்துல விதைக்கிறாங்க, கற்பாறையில இடத்துல விதைக்கிறாங்க. இப்படி அநேக இடத்துல விதைத்தும் அங்க வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, எந்தெந்த இடத்துல முள்ளுள்ள இடத்துல விதைத்த ஒரு ஒரு விதை எப்படி இருந்தது அப்படின்னு பார்க்கும் பொழுது, அந்த வசனம் அழகா சொல்லப்பட்டிருக்கும். என்னன்னா, உலக கவலை அதெல்லாம் நெருக்கின போது பலன் கொடாமல் போனார்கள் அப்படின்னு அந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கும். உலக சிற்றின்பங்கள், பிரபஞ்சத்துக்குரிய கவலைகள். 14வது வசனத்துல லூக்கா 8:14 சொல்லப்பட்டிருக்கிறது. முள்ளுள்ள இடங்களை விதைக்கப்பட்டவங்க வசனத்தை கேட்பாங்க. உலக சிற்றின்பங்களால நெருக்கப்படும் பொழுது, உலக ஐஸ்வர்யத்தின் கவலைகளால நெருக்கப்படும் பொழுது அவர்களால் அவர்கள் பலன் கூடாது இருக்கிறார்கள் என்று லூக்கா 8:14 சொல்லப்பட்டது. கற்பாறையில் விதைக்கப்பட்டவர்கள் கொஞ்ச காலம் மாத்திரம் விசுவாசிப்பாங்க, பிரச்சனை வந்தோன்னு பின்வாங்கி போயிடுவாங்க. ஆனா நல்ல நிலத்துல விதைக்கப்பட்டவங்களோ பொறுமையோடு உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களா இருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்போ இந்த மாதத்துல ஆண்டவர் நம்மளை எப்படி பார்க்கிறார்னா, ஒரு எப்ராயிமாய் பார்க்கிறாரு. பார்க்கிறாரு. அவன் பேர் மட்டும் எப்ராயிம் இல்ல, வாழ்க்கையும் எப்ராயிமை போல் மாறினது. ஃப்ரூட்ஃபுல், இரட்டிப்பான பலனை கொடுக்கிறவன், கர்த்தருக்காய் பிரியமான கனி கொடுக்கிறவன். அந்த இடத்துல யாருதான் வந்து நின்னானா, அது மனாசே தான் வந்து நின்னா. ஆனா இப்படி கிராஸா போகும் பொழுது நான் அதை எப்படி பார்க்கிறேன்னா, அந்த கை கிராஸா போன மாதிரி கிராஸ்ல அந்த கிருபை, அந்த தயவு இஸ்ராயேலுக்கு நேராய் வந்தது. இன்னைக்கு ஒருவேளை நாம அந்த அந்த நாட்கள்ல இல்ல, ஆனா இப்போ நீங்களும் நானும் எப்ராயிம், இந்த இந்த கிருபை, இந்த முதற் பேரான குமாரன், இந்த சேஷ்ட புத்திரன் அப்படின்ற ஒரு இடம் நமக்கு எப்படி கிடைச்சதுன்னா, அந்த சிலுவையின் ரத்தத்தினாலே தேவன் நமக்கு அந்த மீட்பை கொடுத்திருக்கிறார், அந்த கிருபையை கொடுத்திருக்கிறாரு. இப்போ ஆண்டவர் நம்மளை எப்படி மாத்த போறாருன்னா, விக்கிரங்களுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொல்லுவான். இனி எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு. ஒருவேளை எந்தெந்த பாவத்தை பார்த்து உங்களால சொல்ல முடியல, எந்தெந்த இடத்துல தேவனுக்காக நிற்க முடியல, எந்தெந்த இடத்துல நம்ம அவமானத்திலும் நிந்தையிலும் பிரச்சனையிலும் தேவனை விட்டு பின்வாங்கி போறோம். ஆனா யோசேப்பு அதே இடத்துல நிற்க போய் அவனுக்கு ஒரு எப்ராயிமை கொடுத்தாரு. அவன் அந்த எப்ராயிமோட வாழ்க்கையில அவன் தேவனை விட்டு தூரமா இருந்தாலும் அவன் கனி கொடுக்கிறவன் என்ற பெயரை வச்சுட்டு அவன் தேவனை விட்டு தூரமா இருக்கிறான், விக்கிரங்களோடு இணைந்த வாழ்க்கை வாழ்றான், தேவனை துக்கப்படுத்துறான். ஆனா ஆண்டவர் அவனை தொட்டு அந்த அந்த அவனை உருவாக்கினதுக்கு அப்புறம் விக்கிரங்களுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொல்லுவான் என்று சொல்லப்படுகிறது. தோட்டக்காரனா வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்து உருவாக்குறாரு. உருவாக்கப்பட்ட பின்பு அதாவது அந்த அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, கொத்தி எரு போடுவேன், சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன். அந்த அந்த மண்ணெல்லாம் சரி பண்ணதுக்கு அப்புறம், சுற்றிலும் கொத்தி எரு போட்டதுக்கு அப்புறம் அங்க என்ன வந்துச்சு? கனி வந்துச்சு. அப்போ இந்த இடத்துல எப்ராயிமையும் அந்த சிறையிருப்பில் இருந்து திருப்பும் பொழுது அங்க அவன் என்ன வார்த்தை சொல்றான்? விக்கிரங்களுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொல்லுவான் என்று சொல்லப்படுகிறது. இன்னைக்கு தேவன் நமக்கு அனுமதித்திருக்கிற சில பாதைகள், நம்மை உருவாக்குகிறதான பாதைகள் எதற்காக அப்படின்னு சொன்னா,
நம்ம முழுமையான பாத்திரமா மாற, நம்மள நம்மள புடமிடுறது எதுக்குன்னா நம்ம பொன்னாக விளங்க, நம்மள சுத்தம் பண்றது எதுக்குன்னா நமக்கு கனி கொடுக்க. இங்க கற்களை எடுத்து வேலி அடைத்து கற்களை பொறுக்கி இந்த இடத்துல கொத்தி எரு போடுறது எதுன்னா நான் சுத்தப்படுத்துறது கனி கொடுக்க. ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் நாம் எப்படி சுத்தமாவோம்? அவர் வார்த்தை நமக்குள் நிலைத்திருந்தால், அவர் பாதையில் நாம் தரித்திருந்தால், அது வசனத்தின்படி நாம் நடந்தால், எப்ராயிமுக்கு வசனத்தின்படி நடக்கிறதுக்கு வெகு தூரம் அவன் தகாத கற்பனைகளை மனதார பின்பற்றினவன், தேவனை துக்கப்படுத்தினவன். அப்படி இருந்தவன இனி எனக்கும் விக்கிரங்களுக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொல்லுவதற்கு தேவன் கிருபை பாராட்டினார். அந்த இடத்துல அவன் அவன் திருப்பி போடாத அப்பம், அவன் தேவனை விட்டு தூரமா இருக்கிறவன் அவன் சொல்றான், விக்கிரங்களுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொல்லுவான். அப்போ இப்படிப்பட்ட கனி கொடுக்கிற எப்ராயிமா இந்த மாதத்துல தேவன் நம்மளை மாற்றி போகிறார். ஆண்டவருக்காக கனி கொடுக்கிற ஒரு இடத்துல தேவன் என்ன செய்ய போறாருன்னா நம்மளை மாற்றி போகிறார். அதுதான் இந்த வார்த்தையில இருந்து என்னோடு கூட ஆவியானவர் பேசின ஒரு காரியம். கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை, கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கைய தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் என்று சொல்லப்படுகிறது. நீங்க அவர் வார்த்தையில நிலைத்திருப்பீங்க அப்படின்னு சொன்னா அவருக்கென்று நீங்க கனிகளை கொடுக்க முடியும். நம்ம பார்த்தோம் அந்த லூக்கா 8 சொல்லப்பட்டபடி கனி கொடுக்கறதுக்குதான் வார்த்தை விதைக்கப்படுது. ஆனா அந்த வார்த்தை எங்க விதைக்கப்படுதுன்றது ரொம்ப முக்கியம். முள்ளுள்ள இடத்தில் விதைக்கப்பட்டனால உலக சிற்றின்பங்களும் கவலைகளும் நெருக்கும் பொழுது அவர்களால் பலன் கொடுக்க முடியல. ஆனா நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்களோ அவர்கள் உண்மையுள்ள இருதயத்தோடு கூட பொறுமையோடு கூட பலன் அளித்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. இன்னைக்கு ஆண்டவர் இந்த மாதத்துல பலனை தேடுகிறார். நம்மை பலன் கொடுக்கிறவர்களாய் மாற்றுகிறார். நம்மை கனி கொடுக்கிறவர்களாய் மாற்றுகிறார். பெயர் முட்டி எப்ராயிமில் நம்முடைய வாழ்க்கையும் எப்ராயிமை போல மாறுவதற்கு நம்மை அழைக்கிறார். அப்படியாய் தேவன் நம்மை முன் குறித்திருக்கிறார். அப்படி இருக்கிற இடத்துல கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி நம்ம ஆண்டவர் நம்ம நோக்கி பார்க்கலாமா? ஆண்டவர் நம்ம கேட்க போகிறோம். ஆண்டவரே, அப்பா, நீங்க நீங்க என்னை பார்த்து பிரியமான பிள்ளைன்னு சொல்ற அளவுக்கு என்னோட வாழ்க்கை இல்லப்பா. நான் விக்கிரங்களோடு இணைந்திருக்கிறேன், உங்களை விட்டு தூரமா இருக்கிறேன். ஆண்டவரே, எனக்கு கனியுள்ள வாழ்க்கை என்னோட வாழ்க்கையில இல்ல. ஆனா இந்த மாதத்துல தேவன் நம்ம இடத்துல அந்த தோட்டக்காரனை போல நம்ம இடத்துல கனியை தேடி வந்திருக்கிறார். கனி கொடுக்கிற ஊழியமா இது மாறணும். கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கையா என் வாழ்க்கை இருக்கணும். கனி கொடுக்கிற ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கைய என் வாழ்க்கை மாறணும். கனி கொடுக்கிறவர்களாய் சாதாரணமா இல்லைங்க, ரெட்டிப்பான கனி கொடுக்கிற ஒரு இடத்துல தேவன் நம்மை வைக்க விரும்புகிறார். ரெட்டிப்பான கனி கொடுக்கிற இடத்துல அப்படியாய் நம்ம மாறணும்னு சொல்லி இயேசுப்பா விரும்புகிறார். இன்னைக்கு ஆண்டுகிட்ட ஒப்பு கொடுக்க போறோம். எந்த இடத்துல எல்லாம் நம்மனால கனி கொடுக்க முடியலையோ, அப்பா எனக்கு அந்த இடத்துல கனி கொடுக்க முடியல, எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி நம்ம நம்ம ஆண்டுகிட்ட நம்ம ஜெபிக்க போறோம். ஆண்டுகிட்ட கேட்க போறோம். கண்களை மூடி ஆண்டவர் நம்ம நோக்கி பார்க்கலாம். ஸ்தோத்திரம் அப்பா. எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நீர் கொடுத்த இந்த நேரத்துக்காய் நன்றி. இந்த காலை வேளையில உங்களை நோக்கி பார்க்க கர்த்தர் கிருபை கொடுத்தீங்க ஏசப்பா. ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பான் என்று சொல்லப்படுகிறது. கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கைக்கு நேரம் என்னை அழைக்கிறீர். இந்த மாதத்துல நாங்கள் கனி கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஆண்டவரே ஆசைப்படுகிறோம். அதிலே தொடர்ந்து அதுக்காக கர்த்தர் தேர்ந்தெடுத்திருக்கிற பாதை தான் குத்தி எரு போடுறது. அதற்காக கர்த்தர் தேர்ந்தெடுக்கிற பாதை தான் அந்த மண்பாண்டத்தை உருவாக்குறது. அதற்காக கர்த்தர் தேர்ந்தெடுக்கிற பாதை தான் புடமிடுகிறது. புடமிடப்பட்ட பின்பு நாம் பொன்னாக விளங்குவோம். நாம் உருவாக்கப்பட்ட பின்பு முழுமையான பாத்திரமாய் மாறுவோம். நாம் சுத்தம் பண்ணப்பட்ட பின்பு அநேக கனிகளை கொடுப்போம். இன்னைக்கு ஆண்டவர் ஒரு பெருக்கத்தை நாம் வெட்கப்பட்ட இடத்துல நமக்கு கொடுக்கிறார் அப்படின்னா நம்மை கனி தரும் செடியாய் மாற்றிட்டு தான் கொடுக்கிறாரு. ஒரு பெருக்கத்தை கொடுக்கிறான், கனி தரும் செடியாய் மாற்றுகிறார். எப்ராயிம்னால கனி கொடுக்க முடியல, அவன் பலனற்று போயிருக்கிறான். அநேக பாவங்களும் இச்சைகளும் உலக சிற்றின்பங்களும் நெருக்கின பொழுது அவன் பலன் கொடுக்க முடியவில்லை. இன்னைக்கு எத்தனை காரியம் கடந்த மாதத்துல உங்களால பலன் கொடுக்க முடியாம போச்சு. எத்தனை உபவாசம், எத்தனை ஜெபம், எத்தனை ஆவிக்குரிய பிரயாசங்களை எடுத்தும் ஏன் வாழ்க்கையில கனிகள் வெளிப்படல. ஆனா இந்த மாதத்துல கேட்க போறோம், அப்பா என்னோட பேர் மட்டும் இல்லை, என் வாழ்க்கையை பேச்சு அப்படி மாத்துங்க, என் சிந்தை அப்படி மாத்துங்க, என் வாழ்க்கை அப்படி மாத்துங்க, எங்க ஊழியத்தை அப்படி மாத்துங்க. உங்க வார்த்தையில நிலைத்திருக்கக்கூடிய கிருபைகளை தாங்க, ரெட்டிப்பான நன்மையை தாங்க அப்படின்னு சொல்லி கேளுங்க. தேவன் உங்களுக்கு ரெட்டிப்பான நன்மையை தர கிருபை நிறைந்தவராய் இருக்கிறார். யாரெல்லாம் அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு வெறுமையான சூழ்நிலையில வந்திருக்கிறாங்களோப்பா, ஆண்டவரே இயேசுப்பா, நான் வெட்டி போடப்பட வேண்டிய இடத்துல இருக்கிறேன், நான் தூக்கி போடப்பட வேண்டிய மண்ணாய் இருக்கிறேன், இல்லைன்னா நான் வேண்டான்னு தூக்கி போடக்கூடிய ஒரு 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 பாத்திரமாய் நான் இருக்கிறேன் என்று சொல்றார்கள் என்று சொன்னால் ஆண்டவர்களை கனி கொடுக்கிறார்களா மாத்த. அப்பா தோட்டக்காரனா நீங்க வரீங்கப்பா, போரடிக்கிற எந்திரமா
கூர்மையும் பற்புலமான எந்திரமா மாத்த நீங்க வரீங்க ஏசப்பா. பிரயோஜனம் உள்ள கனி கொடுக்கிற கத்திரிக்காய், பிரயோஜனமான ஜெபம், பிரயோஜனமான வசனம், பிரயோஜனமான வார்த்தை, பிரயோஜனமான ஒரு மாற்றத்தை உண்டாக்குகிற கனி கொடுக்கிற ஆண்டவரே அப்பா, ஒரு ஒரு கொடிகளாய் நீர் எங்களை மாற்றுகிறதுக்காய் கிருபைக்காய் நன்றி. உங்கள் நிலைத்திருக்க கிருபை தாங்க. உங்க வார்த்தையில நிலைத்திருந்து ஆண்டவரே கனி கொடுக்க கிருபை தாங்க. நீர் அப்படி செய்கிற தயவுக்காய் நன்றி. வந்தவர்கள் ஆசீர்வதிங்க. வார்த்தையை கேட்டிருக்கிறாங்க, அந்த வார்த்தை உங்களுக்குள்ள போய் 100 மடங்கு பலனை கொடுக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே இன்னுமா உங்களுக்குள்ள எலும்பு ஆண்டவரே கிருபை தாங்க. ஆண்டவரே மாத ஊழியங்கள் எல்லாம் ஆசீர்வதிங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒவ்வொருவருக்கும் ஒரு அபிஷேகத்தை உயிர்ப்பிக்கிற ஒரு வல்லமையை தந்து நீங்க நடத்துங்க ஆண்டவரே. பேரற்று உலர்ந்து போயிருந்த எப்ராயிமையை நீர் மறுபடியும் கனி கொடுக்கிறவனாய் மாற்ற முடியும் என்று சொன்னால், இன்னைக்கு என்னுடைய வேர் உலர்ந்து போயிருக்கிறது, நான் பலன் கொடுக்க முடியவில்லை, போராட்டங்களை நீ நெருக்குகிறது, என்னால் பலன் கொடுக்க முடியவில்லை என்று சொல்லி யாரெல்லாம் சோர்ந்து போய் அப்பா எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்கிறாங்களோ, பலன் உள்ளவங்களா மாத்துங்க, பலன் கொடுக்கிறவங்களா மாத்துங்க. அவங்க மீது இந்த வார்த்தையின் அபிஷேகம் அப்படியே கடந்து வருவதாகன்னு சொல்லி செபிக்கிறேன் சப்பா. 100 மடங்கு பலனை கொடுக்கும். 100க்கு 100 சொந்தமாய் விதையாய், நல்ல நிலத்தில் விழுந்த விதையாய் 100 மடங்கு விளைவை அவர்கள் கொடுக்கட்டும் சுவாமி. இந்த மாதத்துல அப்படியாய் மாற்றுங்க. நீர் அப்படி செய்கிற தயவுக்காய் நன்றி. கருத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க மாத்திரம் மகிமைப்படுங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் இன்றைக்கு மறவாதே. ஆமென். God bless you.